இன்னைக்கு 2023 கிளாட் கொஸ்டின் பேப்பர்ல இருக்க இங்கிலீஷ் செக்ஷனுக்கான 3rd and 4th passages டிஸ்கஸ் பண்ண போறோம். பேசேஜ்குள்ள போலாம். The call of the self-expression turned the village of the internet into a city which expanded at time-lapse speed, social connections bristling like neurons in every directions. இது செல்ஃப் எக்ஸ்பிரஷனோட கூக்குரல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸையே வந்துட்டு எல்லாருக்கும் தெரியற மாதிரி எல்லாரோட கனெக்ஷன் இருக்க மாதிரி வந்துட்டு சோஷியல் இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. நியூரன்ஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒன்று கனெக்ட் ஆகி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுதோ அதே மாதிரி சோஷியல் இன்டர்நெட் வந்துட்டு எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படிங்கிறத ஆத்தர் சொல்றாரு. At 12, I was writing 500 words a day on a public life journal. அவர் 12 வயசா இருக்கிறப்போ 500 words எழுதினாராம் ஒரு ஜேர்னல்ல. By 25, my job was to write things that would attract ideally 100,000 strangers per post. இதே 25 இயர்ஸா இருக்கிறப்போ அவரோட ஒர்க் என்னவா இருந்துச்சு அப்படின்னா அவரோட போஸ்ட்டை வச்சு அவர் thousands of strangers அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. Now I'm 30 and most of my life is inextricable from the internet and it mazes of incessant forced connection, this feverish electric unlivable hell. இப்போ வந்துட்டு அவருக்கு 30 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் அவரால் ரொம்ப இன்டர்நெட் கூட வந்துட்டு கனெக்ட் ஆகிட்டேன், என்னால் அதுலேருந்து பிரியவே முடியல, நான் நினச்சா கூட விடாமல் ஒரு கனெக்ஷன் மாதிரி என்னை தொடர்ந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. தி கர்லிங் ஆஃப் தி சோஷியல் இன்டர்நெட் ஹேப்பன்ஸ் ஸ்லோலி அண்ட் தென் ஆல் அட் ஒன்ஸ். இது வந்துட்டு எப்படி வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஒரு கர்லிங், ஒரு பால் வந்துட்டு எப்படி தயிராக மாறுது அதே மாதிரி வந்துட்டு சோஷியல் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்துட்டு எல்லா பக்கம் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திரிய ஆரம்பிச்சுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்லோவாக மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு, அப்படியே வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாற ஆரம்பிச்சிருச்சுன்னு ஆத்தர் சொல்கிறாரு. தி டிப்பிங் பாயிண்ட் ஐட் கெஸ் வாஸ் அரௌண்ட் 2012. அவர் ஒரு விஷயம் சொல்ல வராது, அது 2012 இருந்து அப்படியே மாற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. People were losing excitement about the internet, starting to articulate a set of new truisms. People எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கான எக்ஸைட்மெண்ட் வந்துட்டு இன்டர்நெட்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. அவங்க வந்துட்டு புது ஃபேக்ட்ஸ் ட்ரூஸம் பற்றி புதுசாக வந்துட்டு அதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஃபேஸ்புக் ஹேட் பிகம் டிடிஎஸ், ட்ரிவயல், எக்ஸாஸ்டிங். ஃபேஸ்புக் வந்துட்டு ரொம்ப ஒரு போரிங்கான விஷயமா, எப்பவுமே வந்துட்டு ரொம்ப அதிலே கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணி அதுவே வந்துட்டு எக்ஸாஸ்ட் ஆகிற மாதிரி வந்துட்டு இருந்திருக்குன்னு சொல்கிறாரு. இன்ஸ்டாகிராம் சீம்டு பெட்டர் but would soon reveal its underlying function as the three-ring circus of happiness and popularity and success. ஃபேஸ்புக்கை கம்பேர் பண்ணுறப்போ இன்ஸ்டாகிராம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதை விட பெட்டராக இருக்க மாதிரி தோணுது அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அது போக போக தான் தெரிஞ்சிருக்கு அதுவும் வந்துட்டு ஒரு 3-ring சர்க்கஸ் மாதிரி. எப்படின்னா ஹாப்பினஸ்ஸு, சக்ஸஸ்ஸு, பாப்புலாரிட்டி, இது 3 தான் வந்துட்டு கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயமா இருந்திருக்கு. ட்விட்டர் ஃபார் ஆல் இட்ஸ் டிஸ்கர்சிவ் ப்ராமிசஸ் வாஸ் வேர் எவ்ரி ஒன் ட்விட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் அட் ஏர்லைன்ஸ் and moaned about articles that had been commissioned to make people moan. இதே வந்துட்டு ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், அதே மாதிரி ட்விட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்குன்னா ஒரு டிஸ்கஸ்டு ப்ராமிஸ் கொடுத்துருக்கு. எப்படின்னா வந்துட்டு யார் வேணால் என்ன ஒப்பீனியன் வேணால் ஷேர் பண்ணலாம், அது வந்துட்டு ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே உள்ளாகிற மாதிரி இருந்திருக்கு. ஆனால் ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னா அவங்க வந்துட்டு பீப்புளெலாம் வந்துட்டு ஏர்லைன்ஸை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஸ் எல்லாம் வந்துட்டு வேணும்ட்டே வந்துட்டு அவங்கள வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டியே வந்துட்டு எழுதுறாங்க. அதை படிச்சுட்டு பீப்புள் அதே மாதிரி அது கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதே வந்துட்டு இது ஆக்சுவலா வந்துட்டு ஒரு பிளான் பண்ண ஆர்கிடெக்சரா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. தி ட்ரீம் ஆஃப் a better truer self on the internet was slipping away. நம்ம இன்டர்நெட்குள்ள வந்துட்டு நம்மளோட உண்மைத்தன்மையை வந்து இழந்துட்டு இருக்கோம், இப்போ இருக்க டைம்ல எல்லாமே மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஆத்தர் ஃபீல் பண்றாரு. Where we had once been free to be ourselves online, now we are chained to ourselves online and this made us self-conscious. ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு நம்மளோட உண்மைத்தன்மை காமிக்கிறதுக்கு வேண்டி அப்புறம் நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்துட்டு இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்துட்டு நம்ம இன்டர்நெட்லேருந்து தான் நம்மளை ஃப்ரீ பண்ணிக்கிறோம். எல்லா டைமும் நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம், ஆனால் ரொம்ப செல்ஃப் கான்ஷியஸாக இருக்கும், நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோமா அப்படிங்கிறத வந்துட்டு காமிச்சிட்டே இருக்கும்னு சொல்கிறாரு. Platforms that promised the connection began inducing mass alienation. ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ஒரு இன்டர்நெட் பிளாட்ஃபார்ம் ஒரு கனெக்ஷனுக்கு வேண்டி உருவாக்கப்பட்ட பிளாட்ஃபார்ம் வந்துட்டு இப்போ ஒரு மாஸ் ஏலினேஷனை உருவாக்கிடுச்சுன்னு சொல்கிறாங்க. 2 பேர் பேசிக்கிறதுக்கு வேண்டிய ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் லாங் டிஸ்டன்ஸில் இருக்காங்க, கம்யூனிகேட் பண்ணிக்க வேண்டி ஆரம்பிச்சது இப்போ வந்துட்டு நம்ம அதை யூஸ் பண்ணி நம்மளே நம்ம அதை ஏலினேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. த ஃப்ரீடம் ப்ராமிஸ்டு பை தி இன்டர்நெட் ஸ்டார்டட் டு சீம் லைக் சம்திங் ஹூஸ் கிரேட்டஸ்ட் பொட்டென்ஷியல் லே இன் த ரிலம் ஆஃப் மிஸ்யூஸ். இப்போ ஃப்ரீடம் அப்படின்னு ஆன்லைனில் வந்துட்டு நமக்காக வந்து ஸ்டார்ட் பண்ண விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒருத்தரோட கிரேட்டஸ்ட்
யூஸ்டு பொட்டென்ஷியல் அப்படின்னா என்னன்னா அது மிஸ்யூஸ் பண்றது, அதை மிஸ்யூஸ் பண்ணி மற்றவங்க கிட்ட லைக்ஸ் அண்ட் ஷேர் வாங்குறது தான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்றாரு. ஈவன் ஆஸ் வி பிகம் இன்க்ரீசிங்லி சேட் அண்ட் அக்லி ஆன் த இன்டர்நெட், த மிரேஜ் ஆஃப் தி பெட்டர் ஆன்லைன் செல்ஃப் கண்டினியூ டு கிளிமர். நம்ம என்னதான் வந்துட்டு ரொம்ப சோகமா கஷ்டமா வந்துட்டு நம்ம ஆக்சுவலா இருந்தாலும் நம்ம ஆன்லைன்ல வந்துட்டு நம்ம கிட்ட எல்லாமே இருக்க மாதிரி, நம்ம பெட்டரா இருக்க மாதிரி வந்துட்டு ரொம்ப ஷைன் ஆகுறோம் அப்படிங்கிற ஒரு பின்பத்தை உருவாக்குறோம்னு அவர் சொல்றாரு. நம்ம நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு காட்டிக்கிற மாதிரி சொல்றாரு. As a medium, the internet is defined by a built-in performance incentive. இந்த இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு மீடியமே நம்மளுக்கு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளை வந்துட்டு ஒரு ப்ரொடக்டிவிட்டிக்கு இன்சென்டிவாக தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஏனோ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இன் ரியல் லைஃப் யூ கேன் வாக் அரவுண்ட் லிவிங் லைஃப் அண்ட் பி விசிபிள் டு அதர் பீப்புள். நம்ம ரியல் லைஃப்பில் வந்துட்டு நம்ம எல்லா பக்கமும் நடக்கலாம், நம்மளால வந்துட்டு ஒருத்தர் உயிருள்ள ஒரு மனுஷன் நம்மளால பார்க்க முடியும், அவருக்கும் நம்ம விசிபிளாக தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் ஆன் த இன்டர்நெட் ஃபார் எவ்ரி ஒன் டு see you, you have to act, you have to communicate in order to maintain an இன்டர்நெட் பிரசன்ஸ். இதே வந்து இன்டர்நெட்ல நம்ம இருக்கோம் அப்படின்னு தெரியறதுக்கு வேண்டி நம்ம நடிக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு போஸ்ட் பண்ணாவோ இல்ல வந்துட்டு அடுத்தவங்களுக்கு லைக் பண்றதுனால தான் வந்துட்டு நம்ம ஆன்லைன் பிரசன்ஸ்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியுது. ரெண்டாவது நம்ம வந்துட்டு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கு வேண்டியே நம்ம அடுத்தவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ற வேண்டி இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. அண்ட் பிகாஸ் த இன்டர்நெட் சென்ட்ரல் பிளாட்ஃபார்ம் ஆர் பில்ட் அரவுண்ட் பர்சனல் ப்ரொஃபைல்ஸ், it can seem first at the mechanical level and later on as an encoded instinct, like the main purpose of this communication is to make yourself look good. இந்த இன்டர்நெட்ல ஒரு சென்ட்ரல் பிளாட்ஃபார்மா எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு பர்சனல் ப்ரொஃபைலை வச்சு தான் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு இது ஸ்டார்டிங்ல ஒரு மெக்கானிக்கல் லெவல்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. எப்படின்னா இப்போ நான் வந்துட்டு எனக்கு ஒரு போஸ்ட் பிடிச்சிருக்கு, ஒரு நல்ல விஷயம் போடுறேன், இல்லை வந்துட்டு என்னோட பிக்சர்ஸே போஸ்ட் பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது நல்லா இருக்கு, ஓகே இது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து லைக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. லேட்டர் ஆன் அது வந்துட்டு கண்டினியூ ஆக ஆக அடுத்தவங்க லைக் பண்ணுறது எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சு அதிகமாக போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு என்கோடட் இன்ஸ்டிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மளுக்கே வந்துட்டு உள்ளுணர்வில் தோண ஆரம்பிக்கும், ஓகே இவங்க லைக் பண்ணுறாங்க, நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது, நிறைய போஸ்ட் போட போட நிறைய பேர் எங்களுக்கு லைக் பண்ண ஆரம்பிக்காங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டே மாறுது அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறாரு. ஆன்லைன் ரிவார்ட் மெக்கானிசம் பிக் டு சப்ஸ்டியூட் ஃபார் ஆஃப்லைன் ஒன்ஸ் அண்ட் தென் ஓவர்டேக் தெம். ஆன்லைன் ரிவார்ட் மெக்கானிசம் எப்படி இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஒருத்தங்களுக்கு நம்மளுக்கு லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும் இப்படின்னு தான் நினச்சி ஒவ்வொன்றும் பண்ணுறமே தவிர நமக்காக வந்துட்டு எதுவுமே பண்ணிக்கல. ரெண்டாவது ஆஃப்லைன் ப்ரெசன்ஸே வந்துட்டு அது ஓவர்டேக் பண்ணுது. நம்ம வந்துட்டு இதை ஆன்லைன் ப்ரெசன்ஸ் எல்லாமே பெக் பண்ண ஆரம்பிச்சு ஆஃப்லைனில் நம்மளுக்கு கிடைக்கிற ரிவார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணி மாற்றிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. திஸ் இஸ் வை எவ்ரி ஒன் ட்ரைஸ் டு லுக் ஸோ ஹாட் அண்ட் வெல் ட்ராவல்ட் ஆன் இன்ஸ்டாகிராம். இதனால தான் வந்துட்டு நார்மலாக இருக்கவங்கள கூட நமக்கு வந்துட்டு ரொம்ப வெல் ட்ராவல் பண்ணுற மாதிரி ரொம்ப ஹாட்டாக அழகாக இருக்க மாதிரிலாம் தெரியுறாங்கன்னு சொல்கிறாரு. வை எவ்ரி ஒன் சீம்ஸ் ஸோ ஸ்மக் அண்ட் ட்ரைம்பென்ட் ஆன் ஃபேஸ்புக். இதனால தான் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் எல்லாருமே வந்துட்டு எல்லா டைமும் வந்துட்டு ரொம்ப ஓவர் எக்ஸைட்டடாக ரொம்ப ட்ரைம்பெண்ட்டாக ரொம்ப எல்லாமே ஜெயிச்ச மாதிரி தெரியுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் வை ஆன் ட்விட்டர் மேக்கிங் அ ரைட்டியஸ் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஹாஸ் கம் டு சீம் ஃபார் மெனி பீப்புள் லைக் பொலிட்டிக்கல் குட் இன் இட் செல்ஃப். இதனால தான் வந்துட்டு ட்விட்டரில் கூட அவங்க ஒரு விஷயத்த போஸ்ட் பண்ணுறது அவங்க வந்துட்டு உண்மையாலுமே இதை பொலிட்டிக்கல் விஷயத்த வந்துட்டு கரெக்டாக மாற்றிட்ட மாதிரி வந்துட்டு பீப்புள் நினைக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. தி எவ்ரிடே மேட்னஸ் perpetuated by the internet is the madness of this article of this architecture which positions personal identity as the center of the universe. இந்த எவ்ரிடே மேட்னஸ் நம்ம டெய்லி ஒரே விஷயத்தை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறது எதில் போய் முடியுது அப்படின்னா இது நெவர் எண்டிங்காக வந்துட்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. லாஸ்ட்டில் இது எப்படி கொண்டு போய் முடியுது அப்படின்னா நம்மளோட ஹோல் யூனிவர்ஸே வந்துட்டு நம்மளை பற்றி மட்டும்தான் இருக்குது, நம்மளோட உலகத்தை நம்மளோட பர்சனல் ஸ்பேஸை சுற்றி மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை கொண்டு வருதுன்னு சொல்கிறாரு. இட்ஸ் ஆஸ் இஃப் வி ஹாவ் பீன் பிளேஸ்ட் ஆன் அ லுக் அவுட் தட் ஓவர்சீஸ் தி என்டையர் வேர்ல்ட் அண்ட் கிவன் அ பேர் ஆஃப் பைனாகுலர்ஸ் தட் மேக்ஸ் எவ்ரி திங் லுக் லைக் அவர் ஓன் ரிஃப்ளெக்ஷன். இப்போ என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா ஒரு டாப் வியூ பாயிண்ட்ல போய் நின்று உலகமே தெரிகிற ஒரு வியூ பாயிண்ட்ல போய் நின்று ஒரு பைனாகுலர்ஸை வந்துட்டு நம்ம கையில் கொடுத்து பார்க்க சொன்னால் சுற்றி இருக்க எல்லா ஸ்பேஸுமே வந்துட்டு நம்மளோட ரிஃப்ளெக்ஷன்லேயே தெரிகிற மாதிரி வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம அப்படி தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாரு. கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Which of the following statements can be inferred from the above passage? இந்த பேசேஜில் இருந்து ஆத்தர் வந்துட்டு என்ன இன்ஃபர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க ஆப்ஷன்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். The internet expanded very slowly. The internet can be used to cause harm. The internet is addictive. The main purpose of social media platform is to dissuade people from showing off. ஆப்ஷன் ஏல என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்நெட் வந்துட்டு இல்லை ஸ்லோவாக வந்துட்டு தான் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது இல்லை.
The internet can be used to cause harm. இது வந்துட்டு ஒரு ஹார்ம்ஃபுல்லான விஷயத்தை வந்துட்டு தான் வந்துட்டு மோஸ்ட்லி கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. மேபி இது ஆன்சரா இருக்கலாம். The internet is addictive. இன்டர்நெட் வந்துட்டு ரொம்ப அடிக்டிவான விஷயமா இருக்குன்னு ஆத்தர் சொல்றாரு. The main purpose of social media platform is to dissuade people from showing off. இதோட மெயின் பர்பஸ் என்னவா இருக்கு அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ஷோ ஆஃப் பண்ணாதீங்கன்னு பீப்புளை டிஸ்கரேஜ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸோ இது ஆன்சர் கிடையாது. ஆத்தர் வந்துட்டு இதுல கண்டிப்பா வந்துட்டு அடிக்டிவான விஷயம்னு சொல்லிட்டு அவர் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ கரெக்ட் ஆன்சர் வில் பி the internet can be used to cause harm. இது வந்துட்டு ஒரு ஹார்ம் தான் காஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. எல்லா இடத்துலயுமே வந்துட்டு இதோட பின்விளைவுகள் என்ன அப்படிங்கறத வந்துட்டு ஆத்தர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். All the following statements are truisms except இதுல இருக்க எந்தெந்த விஷயமெல்லாம் உண்மையான விஷயம், இதுல இருக்க ஏதோ ஒரு சென்டென்ஸ் மட்டும் இல்ல, அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். The internet has changed the way the world works. A preference for cat videos can reveal a lot about your personality. Like with any tool, digital technology has both advantages and disadvantages. Only time can tell what the future holds. இதில் என்ன சொல்றாங்கன்னா, the internet has changed the way the world works. நம்ம வந்துட்டு வேர்ல்டே எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறதே வந்துட்டு இன்டர்நெட் மாற்றிருச்சுன்னு சொல்றாங்க. A preference for cat videos can reveal a lot about your personality. நம்ம வந்துட்டு நம்மளோட பர்சனாலிட்டி இப்போ இன்டர்நெட்லலாம் வந்துட்டு ஒரு கேட் வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா அதுவே நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கோம், நம்மளோட பர்சனாலிட்டி இதுதான் அப்படின்னு சொல்லி அசியூம் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. லைக் வித் எனி டூல், டிஜிட்டல் டெக்னாலஜி ஹேஸ் போத் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். எந்த டூல் எடுத்துக்கிட்டாலும் வந்துட்டு இன்டர்நெட்டில் வந்துட்டு டிஜிட்டல் மீடியாவில் வந்துட்டு அட்வான்டேஜஸும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்லி டைம் கேன் டெல் வாட் தி ஃபியூச்சர் ஹோல்ஸ். டைம் மட்டும்தான் வந்துட்டு சொல்லும் ஃபியூச்சர் அடுத்த ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. இப்போ இதுல 4 கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வந்துட்டு இன்டர்நெட் ஹேஸ் சேஞ்ச் தி வே. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு இல்ல, இது ட்ரூசம் தான். சியும் வந்துட்டு ட்ரூசம் தான், டியும் ட்ரூசம் தான். பி தான் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு ஒரு கேட் வீடியோ நம்ம ப்ரிஃபரபுளாக ஒரு வீடியோ பார்க்கறத வச்சு நம்மளோட பர்சனாலிட்டியை ஒருத்தங்கனால அசியூம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் கம்ஸ் க்ளோசஸ்ட் டு தி அண்டர்லைன் சென்டென்ஸ் இன் தி பேசேஜில் வந்துட்டு ஒரு லைன் அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. அது கொடுத்துருக்கிறதுல எந்த ஆப்ஷன் வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இட்ஸ் ஆஸ் இஃப் வி ஹாவ் பீன் பிளேஸ்ட் ஆன் அ லுக் அவுட் தட் ஓவர்சீஸ் தி என்டையர் வேர்ல்ட் அண்ட் கிவன் அ பேர் ஆஃப் பைனோகுலர்ஸ் தட் மேக்ஸ் எவ்ரி திங் லுக் லைக் இன் அவர் ஓன் ரிஃப்ளெக்ஷன். இதுதான் வந்துட்டு பேசேஜில் அண்டர்லைன் பண்ணியிருக்க லைன்ஸ். The way we use the internet says a lot about who we are. The internet has reduced the distance between people living across the world. The internet has the ability to customize what we access based on our identity. The internet only shows us what we don't want to see. The way we use the internet says a lot about who we are. நம்ம வந்துட்டு இன்டர்நெட் யூஸ் பண்ணுற விதம் தான் நம்ம எப்படி இருக்கோங்கிறது எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. The internet has reduced the distance between people living across the world. இன்டர்நெட் வந்துட்டு லாங் டிஸ்டன்ஸில் இருக்கவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பை கம்யூனிகேஷனை கம்மி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. The internet has the ability to customize what we access based on our identity. நம்ம வந்துட்டு இன்டர்நெட் வச்சு அதில் இருக்க எபிலிட்டியை வச்சு நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. The internet only shows us what we don't want. நமக்கு எது வேண்டாமோ அதுதான் இன்டர்நெட் காமிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பி இல்லை, சி இல்லை, டி இல்லை, ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். ஏன்னா வந்துட்டு அதில் கொடுத்துருக்க லைன் படி ஓன் ரிஃப்ளெக்ஷன் வந்துட்டு பைனோகுலரில் பார்க்குறப்ப எல்லாமே நம்மளோட ஐடென்டிட்டியாகவே தெரியுதுங்கிற மாதிரி அந்த லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ மெட்டஃபர். மெட்டஃபர் அப்படின்னா என்ன? 2 அன்லைக் திங்ஸை வந்துட்டு கம்பேர் பண்ணுறது, ஆஸ் லைக் இல்லாமல் கம்பேர் பண்ணுறது. இப்போ அந்த மாதிரி எதெல்லாம் கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். த வில்லேஜ் ஆஃப் தி இன்டர்நெட், this feverish, electric, unlivable hell, 3-ring circus of happiness and popularity and success, all the above. ஆக்சுவலாக வந்துட்டு எல்லா ஆப்ஷன்ஸ்லேயுமே வந்துட்டு 2 விஷயத்தை கம்பேர் பண்ணியிருக்காங்க. வில்லேஜ் ஆஃப் தி இன்டர்நெட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சின்ன இடத்துல வந்துட்டு வில்லேஜில் ஒருத்தர் எல்லாருமே அறிமுகப்படுத்தி தான் இருப்பாங்க. ஆனால் அதே மாதிரி இன்டர்நெட்டில் நம்மளுக்கு தெரியாதவங்களவே இருந்தாலும் நம்மளுக்கு எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பரிச்சயமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்துட்டு திஸ் ஃபீவரிஷ் எலக்ட்ரிக் அன்லிவபிள் ஹெல் அப்படின்னா வந்துட்டு இந்த உலகம் வந்துட்டு எப்படி வாழவே முடியாத அளவுக்கு ஒரு ஹெல் மாதிரி இருக்குன்னு கம்பேர் பண்ணியிருக்காங்க. இதே வந்துட்டு தேர்ட்ல வந்துட்டு 3-ring circus, இன்ஸ்டாகிராம் வந்துட்டு எப்படி வந்துட்டு 3 பக்கம் கனெக்ட் ஆயிருக்கு, ஹாப்பினஸ், சக்சஸ், பாப்புலாரிட்டிக்காக அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு மெட்டஃபர் தான். ஆப்ஷன் வில் பி டி. Which of the following categories best describes this piece of writing? இப்போ இவங்க கொடுத்துருக்க பேசேஜ் வந்துட்டு எந்த மாதிரி ஒரு ஸ்டோரியா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நான் ஃபிக்ஷன் எஸ்ஸே, ஃபிக்ஷன், அகாடமிக் பேப்பர், போம். நான் ஃபிக்ஷன் எஸ்ஸே தான் கரெக்ட் ஆன்சர். ஏன் அப்படின்னா வந்துட்டு நான் ஃபிக்ஷன் எஸ்ஸே அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ட்ரூத்ஃபுல் ஃபேக்ட்ஸ், உண்மையாக ஒரு நடந்த விஷயம், இல்லை வந்துட்டு ஒரு பர்சனுக்கான வந்துட்டு அவங்களோட ஐடென்டிட்டியை பற்றி சொல்கிறது, இந்த மாதிரி விஷயம் தான் நான் ஃபிக்ஷன் சொல்லுவோம். உண்மைத்தன்மை சொல்கிறது தான் நான் ஃபிக்ஷன். ஸோ ரைட் ஆன்சர் வில் பி ஏ.
Down by the sandy banks of the Yamuna river, the men must work quickly. யமுனா ரிவர் பேங்க்ல வந்துட்டு நிறைய மென்ஸ் வந்துட்டு குயிக் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஆத்தர் சொல்லியிருக்காரு. அட் அ லிட்டில் பாஸ்ட் 12 AM ஒன் ஹியூமிட் நைட் இன் மே தே புல் பேக் தி பிளாக் பிளாஸ்டிக் டார்ப் கவரிங் 3 boreholes sunk deep in the ground. ஒரு லேட் பாஸ்ட் நைட் 12 AM மேலே வந்துட்டு ஒரு ஹியூமிட் நைட்டு மே மந்த்தில் வந்துட்டு மென்னெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு 3 deep boreholes இருக்குது. அது பக்கத்தில் வந்துட்டு அதை பெரிய பிளாக் தார்பை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதையெல்லாம் வந்துட்டு புல் பண்ணி இழுத்துட்டு வராங்க. They then drag thick hoses towards a queue of 20 odd tankers trucks idling quietly with their headlights turned off. அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு 20 ட்ரக்ஸ் நிற்கிது, எல்லாம் ஐடிலாக நிற்கிது, ஃபுல்லாக ஹெட்லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணி நிறுத்தி வச்சுருக்காங்க. அங்கே அந்த பைப்பை வந்துட்டு ட்ராக் பண்ணி இழுத்துட்டு போகிறாங்க. The men work in a team while one man fits a hose mouth over a borehole, another clambers stop a truck at the front of the line and shoves the tube's opposite end into the empty steel cistern attached to the vehicle's creaky frame. அந்த மென் எல்லாமே வந்து டீமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு போர்ஹோல்லேருந்து வந்து அந்த ஹோஸ் இழுத்துட்டு போகிறாரு. இன்னொருத்தர் வந்து அதோட வண்டியோட சிஸ்டனில் வந்துட்டு அதை அட்டாச் பண்ணுறாரு. அதை வந்துட்டு போய் திணிச்சு வைக்கிறாங்க. ஏன்னா இங்கேருந்து அங்கே தண்ணி கனெக்ஷனுக்கு வேண்டி. On car, someone shouts in English. Almost instantly, his orders to switch it on are obeyed. ஆன் கார் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஒரு இங்கிலீஷ் கலந்த ஹிந்தியில் பேசுகிறாரு. சொன்னோன்னே வந்துட்டு ஒபே பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டாங்க. டீசல் ஜென்ரேட்டர் ஹவுஸ்ட் இன் நியர்பை ஷெட்ஸ் பிகின் டு த்ரம். பக்கத்தில் வந்துட்டு வச்சுருந்த டீசல் ஜெனரேட்டர்ஸ் எல்லாம் ஆன் ஆகி வந்துட்டு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஒரு த்ரம்மிங் சவுண்டோட. Submersible pumps installed in the borehole shafts drone as they discharge thousands of gallons of groundwater from deep in the earth. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லாக சப்மிசபிள் பம்ப்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க ஸ்டார்ட் பண்ணோன்னா வந்துட்டு ஃபுல்லாக கேலன்ஸ்குள்ளே எல்லாம் ஃபில் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாரு. தி லிக்விட் கஷஸ் த்ரூ தி ஹோசஸ் அண்ட் இன்டு தி ட்ரக்ஸ் டேங்க்ஸ். ஆன் பண்ணோன்னே வந்துட்டு லிக்விட் வந்துட்டு டேங்க் ஃபுல்லாக வந்துட்டு கஷிங் சவுண்டோட வந்துட்டு ஃபில் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்கிறாரு. தி ஃபுல் ட்ரக்ஸ் டோன்ட் வெயிட். As the hose team continues its work, driver nose down a rutted dirt path until they reach a nearby highway. ஃபுல்லான டேங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு அங்கே வெயிட் பண்ணாது. ஆனால் ஒர்க்கர்ஸ் அது ஃபுல்லாக வந்துட்டு அடுத்தடுத்த வண்டிக்கு வந்துட்டு ஹோசஸ் மாற்ற ஆரம்பிப்பாங்க. அந்த ஃபுல்லான டேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிரைவர்ஸ் ரொம்ப வந்துட்டு கான்ஷியஸாக வந்துட்டு வண்டி ஓட்டிகிட்டு போவாங்க. அது வந்துட்டு ஒரு ரட்டர்டு ஒரு கரடு முரடான பாதை. அவங்க ஹைவே போகிற வரைக்கும் ரொம்ப பார்த்து போகிற மாதிரி இருக்கும்னு சொல்கிறாரு. They turn on their lights and pick up speed, rushing to sell their bounty to factories and hospitals, malls and hotels, apartments and hutments across the city of 25 million. அவங்க அந்த கரடு முரடான பாதையை தாண்டி ஹைவேக்கு போனோன்னா வந்துட்டு லைட்ஸ்லாம் ஆன் பண்ணி ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிருவாங்க. எங்கே போவாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு அதை சேமிச்சு அது ஒரு பொக்கிஷம் மாதிரின்னு சொல்கிறாங்க. அதை எடுத்துகிட்டு போய் வந்துட்டு ஃபேக்ட்ரிஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு, மால்ஸ் அண்ட் ஹோட்டல்ஸ்க்கு, அப்பார்ட்மெண்ட்ஸ் அண்ட் அப்புறம் குடிசை வீடுகளுக்கெல்லாம் வந்துட்டு அந்த வாட்டரை செல் பண்ணிடுவாங்க. 25 மில்லியன் பீப்புள் இருக்க இடத்துல போய் அதை செல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு. எவ்ரிதிங் அபவுட் திஸ் பிஸ்னஸ் இஸ் இல்லீகல். இந்த பிஸ்னஸில் நடக்கிற எல்லாமே இல்லீகலாக தான் நடக்குது. தி போர்ஹவுஸ் டக் வித்தவுட் பெர்மிஷன், தி ட்ரக்ஸ் operating without permits, the water sold without testing or treatment. போர்ஹோல்ஸ் வந்துட்டு பெர்மிஷனே இல்லாமல் வந்துட்டு தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ட்ரக்ஸ் எல்லாம் வந்துட்டு பெர்மிஷனே வாங்காமல் ஓட்டுறாங்க. அந்த தண்ணியும் வந்துட்டு டெஸ்ட் பண்ணாமையே செல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு. வாட்டர் ஒர்க் இஸ் அ நைட் ஒர்க், சேஸ் அ மிடில் ஏஜ்டு நெய்பர் who lives near the covert pumping station and requested anonymity. வாட்டர் ஒர்க் அப்படின்னாலே நைட் ஒர்க் தான் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்க அந்த ஒரு மறைஞ்சு இருக்க பம்பிங் ஸ்டேஷன் கிட்ட ஒரு ஆள் வந்துட்டு ஒரு மிடில் ஏஜ்டு மேன் சொல்கிறாரு. ப்ரெஸ் கிட்ட அப்படி ரிப்போர்ட் பண்ணிட்டு என்ன சொல்கிறாருன்னா அவரோட ஐடென்டிட்டியை வந்து ரிவீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. Bosses arrange buyers, laborers fills tankers, the police look the other way and the muscle makers make sure that no one says nothing to nobody. பாஸ்லாம் வந்துட்டு பையர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. உள்ள ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் டேங்க்ஸ் ஃபில் பண்ணுறாங்க. போலீஸ் வந்துட்டு தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடந்துக்கிறாங்க. அங்கே மசில் மேக்கர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு சுற்றி இருக்கவங்க யாரும் வந்துட்டு ஒருத்தர் என்ன நடக்குதுன்னு வெளியே சொல்லாத மாதிரி பார்த்துக்கிறாங்க. டீம்ஸ் லைக் திஸ் ஒன் ஆர் யூபிக்யூட்டஸ் இன் டெல்லி where the official water supply falls short of the city's needs. இந்த மாதிரி வந்துட்டு டீம் வந்துட்டு டெல்லி ஃபுல்லாமே பரவி தான் இருக்காங்க. அஃபிஷியலாகவே வந்துட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து வர தண்ணி அவங்களோட நீட் அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லைன்னு சொல்கிறாரு. A quarter of Delhi's households live without a piped water connection. Most of the rest receive water for only few hours each day. ஒரு கால்வாசி பீப்புள் டெல்லியில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு பைப் வாட்டர் கனெக்ஷனே இல்லைன்னு சொல்கிறாரு. பேலன்ஸ் இருக்கவங்களுக்கும் வந்து
ரொம்ப கம்மியான ஹார்ஸ் தான், மினிமலான ஹார்ஸ் தான் வந்து தண்ணி வருதுன்னு சொல்கிறாரு. ஸோ ரெசிடென்ட்ஸ் ஹாவ் கம் டு ரெலி ஆன் ப்ரைவேட் ட்ரக் ஓனர்ஸ் தி மோஸ்ட் விசிபிள் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் அ டிஸ்பர்ஸ்டு வெப் ஆஃப் தி சிட்டி. அதனால அங்கே இருக்க ரெசிடென்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப இவங்களை சார்ந்து தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா ஒரு டிஸ்பர்ஸ்டு வெப் மாதிரி ஒருத்தர் கனெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் யாரெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கான்னா counselors, farmers, real estate agents and fixers who source millions of gallons of water each day from illicit boreholes and sell the liquid for profit. இந்த மாதிரி பீப்புளெலாம் இந்த டிஸ்பர்ஸ்டு வெப்பில் கனெக்ட் ஆகிருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் வாட்டர் தண்ணி வந்துட்டு டீப் போர்வெல்லேருந்து டக் பண்ணி அவங்களோட ப்ராஃபிட்டுக்கு வேண்டி இல்லீகலாக செல் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு. தி என்ட்ரென்ச்டு சிஸ்டம் ஹேஸ் அ லோக்கல் மோனிக்கர் தி வாட்டர் டேங்கர் மாஃபியா. இந்த என்ட்ரென்ச்டு சிஸ்டம் இது ரொம்ப நாளாக வந்துட்டு இப்போ ப்ரெசென்ட்டாக ஆனது கிடையாது, ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க இந்த சிஸ்டம்க்கு லோக்கல் ஒரு நிக் நேம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னா வாட்டர் மாஃபியாங்கிற நேம் இருக்குது. A 2013 audit found that the city loses 60% of its water supply to leakages, theft and a failure to collect revenue. இதே 2013 ஆடிட் என்ன சொல்லுது அப்படின்னா 60% ஆஃப் தி வாட்டர் வந்து சிட்டிலேருந்து எப்படி லூஸ் ஆகுது அப்படின்னா ஒன்று லீக்கேஜ்னால இல்லை தெஃப்ட்னால, சில சமயம் வந்துட்டு ஃபினான்ஷியல் அந்த ரெவென்யூ கலெக்ட் பண்ணாதனாலையும் வந்துட்டு வாட்டர் 60% லூஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஆடிட் சொல்லுது. த மாஃபியா டிஃபென்ஸ் இட்ஸ் ஒர்க் அஸ் அ கம்யூனிட்டி சர்வீஸ். இந்த மாஃபியா டீம் என்ன பண்ணுறாங்கன்னா இது ஒரு கம்யூனிட்டி சர்வீஸாகவே டீமாக சேர்ந்து எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. பட் there is a much darker picture of Delhi's subversive water industry. ஆனால் இதுக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு டார்க்கரான பிக்சர்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னன்னா வந்துட்டு இந்த சப்வர்சிவ் டெல்லியோட சப்வர்சிவ் வாட்டர் இண்டஸ்ட்ரி பற்றி சொல்கிறாங்க. அது என்னன்னா வந்துட்டு இல்லீகலாக வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்க ஒரு வாட்டர் இண்டஸ்ட்ரின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் தி ட்ரைவிங் பிளாக் மார்க்கெட் பாப்புலேட்டட் பை ஸ்மால் டைம் ஃப்ரீலான்ஸ் ஏஜென்ட்ஸ் ஹூ ஆர் எக்ஸ்ப்ளாய்டிங் அ ஃபாஸ்ட் டிப்ளீட்டிங் காமன்ஸ் ரிசோர்ஸ் அண்ட் இன் டர்ன் த்ரெட்டனிங் இந்தியாஸ் லாங் டேர்ம் வாட்டர் செக்யூரிட்டி. இது என்னன்னா ஒரு சின்ன கேங் வந்துட்டு இதுக்கு பின்னாடி இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து ஃப்ரீலான்சஸாக வந்துட்டு இந்த ட்ரைவிங் இந்த வீரியமான ஒரு கேங்கில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது எப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு குறைஞ்சிட்டு இருக்க அந்த தண்ணி ரிசோர்ஸை வந்துட்டு மறுபடியும் அவங்களே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா இந்தியாவுக்கே ஒரு பெரிய த்ரெட்டாக அமைதுன்னு சொல்லி ஆத்தர் சொல்லியிருக்காரு. இப்போ இதுக்கான கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். Which of the following can be inferred from the passage? இந்த பேசேஜில் எக்ஸாக்டாக என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்ல வராங்கன்னு கேட்குறாங்க. The water tanker mafia's operations, though illegal, are justified given the vital service they provide to the people of Delhi. The water supplied by the water tanker mafia is potentially contaminated. Private truck owners play the most important role in the operations of the water tanker mafia. The water supplied by the water tank mafia is meant primarily for the residential use. ஆப்ஷன் ஏல என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வாட்டர் டேங்கர் மாஃபியா வந்துட்டு ஆப்ரேஷன்ஸ் இல்லீகலாக பண்ணாலும் அவங்க வந்துட்டு இது ஒரு வைட்டல் சர்வீஸாக தான் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஆன்சர் கிடையாது. தி வாட்டர் சப்ளைட் பை தி வாட்டர் டேங்கர் மாஃபியாஸ் பொட்டன்ஷியலி கண்டாமினேட்டட். ஆஸ் பர் பேசேஜ் அவங்க வந்துட்டு இதை டெஸ்ட் பண்ணாமல் கொடுக்கறதுனால அது வாட்டர் கண்டாமினேட்டட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஆன்சரான்னு பார்க்கலாம். Private truck owners play the most important role in the operations of the water tanker mafia. Private truck owners தான் வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை. The water supplied by the water tank mafia is meant primarily for residential use. அவங்க செல் பண்ணுற வாட்டர் வந்துட்டு ரெசிடென்ஷியல் யூஸ்க்காக மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி. ஏன் அப்படின்னா வந்துட்டு இந்த வாட்டர்ஸ் எல்லாம் அவங்க இல்லீகலாக வந்துட்டு செல் பண்ணுறனால இதை ட்ரீட் பண்ணாமல் டெஸ்ட் பண்ணாமல் பீப்புளுக்கு செல் பண்ணுறாங்க. ஸோ இது கண்டாமினேட்டடாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் யூஸ்ட் இன் தி பேசேஜ் சஜஸ்ட் தட் தி இல்லீகல் சப்ளை ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் இஸ் நாட் அ ரீசன்ட் ஃபெனோமினன். இவங்க வந்துட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எது வந்துட்டு இப்போ ரீசன்ட் ஃபெனோமினா இல்லைன்னு கேட்குறாங்க. என்ட்ரென்ச்டு அப்படின்னா ரொம்ப நாளாக வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். யூபிக்யூட்டஸ் அப்படின்னா வந்துட்டு யூனிவர்சலாக வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்க விஷயம். லாங் டேர்ம் வாட்டர் செக்யூரிட்டி, ஃபாஸ்ட் டிப்ளீட்டிங் ரிசோர்ஸஸ்னால் வந்துட்டு அது ஃப்யூச்சரை தான் வந்துட்டு மென்ஷன் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். ஏன்னா அதுதான் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குது, ப்ரெசென்ட்டில் இல்லை. அதாவது தான். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சீம்ஸ் டு பி தி ஆத்தர்ஸ் மெயின் கன்சர்ன் இன் தி பேசேஜ். இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எது வந்துட்டு மெயின் கன்சர்னாக ஆத்தர் சொல்கிறாருன்னு கேட்குறாங்க. Delhi's water supply infrastructure does not adequately cater to all its residents. The illegal operations of the water tanker mafia do not depend on the complicity of the range of actors, including the police and city councillors. The petty profiteering of a few actors comes at the immense cost of India's sustainable access to water. All the above.
டெல்லியில் இருக்க வாட்டர் சப்ளை வந்துட்டு எல்லாத்துக்கும் சஃபிஷியண்ட்டாக இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏல, தி இல்லீகல் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் தி வாட்டர் டேங்க் மாஃபியா டு நாட் டிபெண்ட் ஆன் தி கம்ப்ளிசிட்டி ஆஃப் தி ரேஞ்ச் ஆஃப், இது வந்துட்டு இல்லீகல் ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு அதில் இருக்க பீப்புளை டிபெண்ட் பண்ணி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஆன்சர் இல்லை. த பெட்டி ப்ராஃபிட்டரிங் ஆஃப் அ ஃபியூ ஆக்டர்ஸ் கம்ஸ் தி இமென்ஸ் காஸ்ட் ஆஃப் இந்தியாஸ் சஸ்டைனபிள் ஆக்சஸ் டு வாட்டர். ரொம்ப ஒரு சின்ன காஸ்ட்டுக்காக, ரொம்ப ஒரு சின்ன ப்ராஃபிட்காக இவ்வளோ பெரிய ரிசோர்ஸ் வந்து டிப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். All of the following are sounds you can hear as the water tankers are filled except, இதில் 4 சவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு பேசேஜில் மென்ஷன் பண்ணியிருக்க சவுண்ட்ஸான்னு பார்க்கலாம். க்ரீக்கிங், த்ரம்மிங், ட்ரோனிங், கஷிங். இதில் த்ரம்மிங் சவுண்டு, ட்ரோனிங் சவுண்டு, கஷிங் சவுண்டு மூணுமே பேசேஜ்லேயே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ க்ரீக்கிங் சவுண்டு தான் இல்லை. ஸோ ஏ வில் பி த ரைட் ஆன்சர். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் தி பேசேஜ் மீன்ஸ் ஹிடன்? இங்கே 4 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹிடன் அப்படிங்கிற மீனிங் எந்த வேர்டு கொடுக்குதுன்னு கேட்குறாங்க. இல்லிசிட், இல்லிசிட் அப்படின்னா இல்லீகல்னு அர்த்தம். ஸோ இது ஆன்சர் இல்லை. ஐட்லிங் அப்படின்னா வந்துட்டு ஒரு மூமெண்ட்டே இல்லாமல் ரொம்ப ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்க விஷயம், அதுவும் இல்லை. சப்வர்சிவ் அப்படின்னா இல்லீகல் மாதிரி கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு அழிக்கிற ஒரு விஷயம், ஸோ அதுவும் கிடையாது. கோவர்ட், கோவர்ட் அப்படின்னா ஹிடனான விஷயம், ரொம்ப மறைச்சு வைக்கிறது. ஸோ ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர். இன்னைக்கு எபிசோடில் 2023 கிளாட் கொஷின் பேப்பரில் இருக்க 3rd and 4th பேசேஜஸ் பற்றி பார்த்தோம். அதுக்கான கொஷின் அண்ட் ஆன்சர்ஸையும் டிஸ்கஸ் பண்ணோம். இனி நெக்ஸ்ட் எபிசோடில் 5th and 6th பேசேஜ் பார்க்கலாம். தேங்க்யூ.